இது விஎம் சத்திரம் பகுதி, 4 வழிச்சாலைக்கு அருகில் உள்ள இடம். அங்கே தூரத்தில் ரெட்டியார்பட்டி மலை தெரியுது. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு, மேற்கு ரெட்டியார்பட்டி மலைங்கிறது குவாட் சைட்டு, நிறைய தண்ணி வளம் உள்ள இடம். இது சார்ந்தங்கேட்டு பெல்ட்டு, கருங்கல் கடினப்பாறை. இந்த வீட்டில் வந்து 3 போர் போட்டுக்கோங்க. இது ஒரு போர், பின்னாடி 2 போர் கிடக்கு. தண்ணி இல்லை. இதில் வந்து 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடக்கு. 1000 அடி வரைக்கும் போர்வெல் போடுறதுக்காக. தண்ணி இருந்தால் போர்வெல் 1000 அடி போட்டுடலாம். இங்கே கருங்கல் பாறை முறிஞ்சி கீழே தண்ணி வர வாய்ப்பு உள்ளதா இல்லைங்கிறது இன்னும் சில நிமிடங்களில் தெரிஞ்சிடும். இங்கே பக்கத்தில் கட்டுமானம் நடக்குது, அங்கெல்லாம் தண்ணி இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவில் வடக்கு தெற்க போகும்போது தான் பாறை இப்போ மாறும். கிழக்கு மேற்கு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். மழை பெய்யுற டைமில் தண்ணி நிறைய விட்டுருவாங்க. மழை பெய்யுற தண்ணி மழைக்காலத்தில் தான் நிறைய தண்ணி விடுதாங்களா? வெயில் காலத்தில் தண்ணி விட மாட்டாங்க. போர்வெல் போடும்போது தண்ணி வெளியே வந்துச்சா? வெளியே வரல. எல்லாம் சிபிஹெச் வாட்டர் தான். நீங்கள் ஒரு 15 அடி 20 அடி மட்டும் கேசிபி வரைக்கும் தான் கண்டிப்பாக அதே சிபிஹெச் வாட்டர் உங்களுக்கும் வர சான்ஸ் இருக்குது. முதல் ஸ்கேன் 25 அடிக்குள்ளே ஈரப்பதம். 2வது ஸ்கேன் ஒன்றுமே இல்லை, ஆழமாக போர்வெல் போட பரிந்துரை இல்லை. இது உதயத்தூர் பஞ்சாயத்தா இல்லை நம்ம சவுந்தரமண்டிபுரம் பஞ்சாயத்தா? உதயத்தூர் பஞ்சாயத்து தானே. சரி, ராதாபுரம் உதயத்தூர் பகுதி. இது இந்த மொத்தம் 3 ஏக்கர் இருக்குமா? 2.25 ஏக்கர் இடம். இதில் வந்து மொத்தம் 3 போர் போட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த இடத்தினுடைய உள்ளபடியான நிலத்தடி நீர் வளம் எவ்வளோ இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 240 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. குறைந்தபட்சம் 700 அடி ஆழம், 700 அடி ஆழத்துக்குள்ளே உள்ள தண்ணி என்ன இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். நான் ஏன் வடக்கு தெற்கு ஸ்கேன் பண்ணுறேன்னு தெரியுதா? சில இடம் வாங்கினா மட்டும் சில அடிப்படையான உண்மையை சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இங்கே மேற்கிருந்து தான் கிழக்கு நோக்கி நீரோட்டம், மேற்கிருந்து கிழக்கு நோக்கி. அப்போ இதில் பலவிதமான பாறை அடுக்குகளை நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். எங்கே தண்ணி இவ்வளோ 40 மீட்டர் தூரத்துக்குள்ளே எங்கே அதிகமான தண்ணி இருக்குது இல்லைங்கிறது இப்போ தெரிஞ்சிடும். அடுத்த ஸ்கேனில் அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இடத்தின் கிழக்கு மூலையில் முதல் ஸ்கேன், அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. அந்த முதல் ஸ்கேனில் அருகில் வந்து தண்ணீர் தொட்டி இருக்குது. இப்போ அந்த 2வது ஸ்கேன் அதுக்கு கொஞ்சம் கிழக்க 30 அடி தூரத்துக்குள்ளே ஒரு போர்வெல் ஓடிட்டுருக்கு. 300 அடி ஆழம் போர் கம்ப்ரஸர் மோட்டர் ஓடிக்கிட்டுருக்கு. இது உதயத்தூர் பகுதி. உதயத்தூரில் ஏற்கனவே 2 பேருக்கு பார்த்து கொடுத்து 2 பேருக்கு தண்ணி. அதில் முதல் ஆளுக்கு நிறைய தண்ணி 2 ஊற்று கட்டாச்சு. அது போர் கீழே போய் சில்ட்டாச்சு. 2வது நபர், அவர் பேர் என்ன பேருங்க? நீங்கள் தான் சொல்லணும். அவர் பேர் என்ன பேர்? நீங்கள் மோட்டர் மாட்டி கொடுத்தீங்கள, நம்பர் வாங்கினீங்கள? ராமராஜன். பெரிய தென்னந்தோப்பு. அது ஒரு பல போர் போட்டு ஃபெயிலியர் ஆன இடத்துல ஒரு 1 இன்ச்சு தண்ணி இருக்குமா? ஒரு 1 இன்ச்சு அளவு. என்னையா
ஏன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறிய? கேட்கறதுக்கு கரெக்டாக பேசுங்க போதும். தண்ணி இருக்கு இல்லை? ஆமாம், அது இருக்கிறது சுமாரான இருக்கல பெஸ்ட் இடத்த கொடுத்தேன். அதில் தண்ணி உருவாக்கி ஆச்சு. ஆனால் அவர் ஏன்டா போர் போட்ட ரிப்போர்ட் எதுவும் சொல்லலை. புரியுதா? யாரும் போர் போட்ட தண்ணி தான் சொல்ல மாட்டாங்க. நான் அதை கட்டாயப்படுத்தி கேட்குறதும் கிடையாது. அது நீங்கள் சொல்ல போய் தான் எனக்கு புரிஞ்சுது. சரி, அவர் தண்ணி வந்துட்டு அவர் மூலம் நம்பர் வாங்கியிருக்காரு அப்படின்னு. ஸோ அவங்க ரெஃபரன்ஸில் இங்கே வரவழைச்சிருக்கீங்க. இது உள்ளது உள்ளப்பட்ட ரிசல்ட்டை சொல்லும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். இது தெற்கு இருந்து 3வது ஸ்கேன். 40 மீட்ரு லென்த்துக்கு ரிப்போர்ட் வரும். 240 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் வரல. அந்த 2வது ஸ்கேனு சைடில் தான் அந்த போர்வெல் ஓடிட்டுருக்கு. அது ப்ராக்டிக்கலாக இப்போ தண்ணி எதுவுமே இல்லைன்னு தான் ரிப்போர்ட் வருது. ஒரு 100 to 125 மீட்டருக்குள்ளே ஒரு வாவு கிடக்கு. பட் இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரை. ஈரப்பசை தான் இருக்குது அதில். இது வடக்கு நோக்கி இது 4வது ஸ்கேன். 36 மீட்ரு 240 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேனில் 11வது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது ஒரு நீண்ட பிளவு. ஓரளவுக்கு தண்ணி இருக்க மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. அது ஆக்சுவலான ரிப்போர்ட்டானு உறுதி பண்ணிட்டு அதில் போர்வெல் போடணும். இந்த ஏரியா பொறுத்தவரை அது ஒரு நல்ல ரிப்போர்ட்டு தான். மேற்க மீண்டும் தெற்கிருந்து இது 5வது ஸ்கேன். 45 மீட்டர் லென்த்து 240 மீட்டர் ஆழம் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து இது வரைக்கும் பார்த்ததில் அது செகண்ட் சாய்ஸ். மொத்தம் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 1வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 2வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை. 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது. இது இடத்தினுடைய மேற்கு ஓரம் வடமேற்குல இருந்து தென்மேற்கு நோக்கி 45 மீட்டரில் 240 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே 5வது ஸ்கேனில் ஒரு இடமும் அடையாளம் வைக்கல. அது வந்து 2 புறமும் 30 அடிக்கு அடுத்து தான் பைப் லைன் நடந்துச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம். அதில் பார்த்தல தண்ணி இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துட்டு. இந்த போர் எத்தனை ஆழம்? இதில் ஒரு போர் போட்டிருக்கல ஆழம். சரி சரி விடுங்க. இது வந்து ஒரு 25 அடி தூரத்துக்குள்ளே கிழக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்கு கிடக்கு அந்த போர் 400 அடி ஆழம் போர். ஏதாவது தண்ணி வந்துச்சா? இப்போ ஒன்றும் இல்லை, இறக்குறைய ஒன்றும் இல்லை. பாறை பார்த்தாலே தெரியுது. அப்படியே டஸ்ட்டு அப்படியே கிடக்கு. எல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் போர் போட்டிருக்கே போல். தண்ணி இருக்கா? நீங்கள் எங்கேனாலும் போர் போடுங்க. சீபேஜ் வாட்டர் கசிவு நீர்னு சொல்லி எல்லா போர்லேயும் வந்துடும். ஊற்று இருக்கா இல்லையா அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சரியா? எங்கேனாலும் நீங்கள் போர் போடுங்க, கசிவு நீர் வந்துடும். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு 3 தட்டு முறியுது. அதில் ஆழமாக உள்ள தட்டு முறிவில் அடையாளம் வச்சுருக்கேன். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் தான் போர்வெல் ஓடுது, தண்ணி அடையாளம் இல்லை. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதில் ஒரு நல்ல ஒரு அடையாளம் இருக்குது. 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒரு சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது. 5வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அடையாளம் இல்லை. 6வது ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அடையாளம் இல்லை.
இப்போ இந்த இடத்துல போர்வெல் போடுறதா இருந்ததுன்னா முதல் ஸ்கேன்லேயும் 3வது ஸ்கேன்லேயும் போர்வெல் போட்டு பார்க்கலாம். என்ன சந்தேகங்கிறது 1வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தண்ணி தொட்டி, ஆழமான தண்ணி தொட்டி, 10 அடி ஆழம் தண்ணி தொட்டி இருக்குது பக்கத்தில். 3வது ஸ்கேன் ரிப்போர்ட் அருகில் பைப்லைன், நீண்ட பைப்லைன் கிடக்கு.